வணக்கம் மக்களே! வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில இருக்க ஆத்தூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே! ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 16 முறை இந்த இடத்துல வந்து சுதந்திரம் பெற்றதற்கு பின் எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1962, 1977, 1980, 1984, 2006ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 1991, 2001, 2011, 2016, 2021ல கன்டினியூஸ் வெற்றிய அந்த இடத்துல பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக 1967, 1971, 1996, 1989ல வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1952லயும், 1957லயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆத்தூர்ல 16 முறை எலக்ஷன்கள்ல 5 முறை அதிமுகவும், 5 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 2 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும், 4 முறை வந்து டிஎம்கேவும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். அந்த வகையில 2016, 2021 பார்க்க போறோம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில ஆர்.எம். சின்னத்தம்பி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 82,827 வாக்குகளும் 45% பெற்றிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் எஸ்.கே. அர்த்தனாரி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 65,493 வாக்குகளும் 35.60% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி 2016 தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு அவங்க எல்லா தொகுதியிலும் தனிச்சு போட்டிட்டாங்க, 234 தொகுதியிலையும். அந்த வகையில் ஆத்தூர்லையும் தனிச்சு தான் போட்டிட்டாங்க. ஜி. அம்சவேணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 18,363 வாக்குகளும் 10% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஏபி ஜெயசங்கரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 95,308 வாக்குகளும் 48.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுகவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கே. சின்னதுரை அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 87,051 வாக்குகளும் 44% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ். கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 10,233 வாக்குகளும் 5.2% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆத்தூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியா வரும். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் கௌதம் சிகாமணி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,16,983 வாக்குகளும் 61.45% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்த தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட எல்.கே. சுதீஷ் அப்படிங்கிறவர் 67,191 வாக்குகளும் 35.29% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ். அராயுதீன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 4,773 வாக்குகளும் 2.51% மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வந்து இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட நாடாளுமன்ற தொகுதியாக வரும். அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக சார்பில் இந்த இடத்துல டி. மலையரசன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 88,822 வாக்குகளும் 46.66% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் தனிச்சு போட்டியிட்ட அதிமுக ஆர். குமரகுரு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 74,693 வாக்குகளும் 39.23% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏதாவது பாஜக கூட கூட்டணியில் இருந்தீங்க தேவதாஸ் ராமசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,412 வாக்குகளும் 7.57% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ. ஜெகதீசன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 12,448 வாக்குகளும் 6.54% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆத்தூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழருக்கு நம்ம 4 தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 45%, 2019 35.29%, 2021 48.20%, 2024 39.23% வாங்கி இந்த இடத்துல வந்து அதிமுகவோட அந்த பலம் வந்து மிகப்பெரிய அளவில் தனிச்சே வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தடவை கூட்டணிகளோட இணைந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 35.60%,
சதவீதமும், 2019 61.45%, 2021 44%, 2024 46.66% பெற்று இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருந்தாலும், சட்டமன்ற தேர்தல்னு வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் தொகுதியை மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. அந்த வகையில அந்த இடத்துல இழந்த காரணத்தினால, இந்த முறை வந்து வெற்றி பெறும் நோக்குல மிகப்பெரிய அளவுல போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 2.81%, 2019ல 4.85%, 2021ல 6.54%, 2024ல 11.66% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க. ஏன்னா டபுள் டிஜிட் வாக்குகள் நோக்கி அவங்க சென்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி டபுள் டிஜிட் வாக்குகளோட விட 6.54% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ஸோ டபுள் டிஜிட் வாக்குகளை நோக்கி இவங்க கண்டிப்பா முன்னேறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம மொத்த வாக்காளர்களா இந்த தொகுதியில 2,20,568 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இது வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட தொகுப்பு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1,07,273 ஆண்களும் 1,13,273 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 36,258 ஆண்களும் 38,286 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 45,913 ஆண்களும் 48,481 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 25,102 ஆண்களும் 26,506 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 1989 66.60%, 1991 64.80%, 1996 68.40%, 2001 65.60%, 2006 73.70%, 2011 80.50%, 2016 79.10%, 2021 81.20% வாக்குகளை பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் மக்கள். ஏன்னா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான அளவில் தான் வாக்குப்பதிவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையாக பார்க்குறப்ப 5க்கு 4 பேர் வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5க்கு 5 பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80.27% வாக்குகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இதை 100 பண்ணணும் மக்களை கண்டிப்பாக. ஏன்னா ஆத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மக்கள் 100 எனக்கு பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து ஆத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாமக அவங்களோட இணைந்திருக்க காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல சேகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற கணிப்பை வச்சு 40.63%, 71,931 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய, ஏன்னா இந்த 2021 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் சரிவுகளை சந்திச்சாலும் சேலம், கோயம்புத்தூர் இந்த வட மாவட்டங்கள் ஓரளவுக்கு வந்து அதிமுக கூட்டணியை காப்பாற்றியிருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைவு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம். ஏன்னா அது பற்றி கொங்கு தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த இதெல்லாம் பண்ணியிருந்த காரணத்தினால ஸோ இந்த தொகுதிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற 114 தொகுதிகள் அவங்க, அதாவது 114 தொகுதிகள் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வட மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் சேர்த்து 114 தொகுதிகள் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கணிப்போட வச்சிருக்காங்க. ஸோ சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களை தவிர மித்த மாவட்டங்கள்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அதிமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது. ஸோ சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களை தவிர மித்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாலே வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இருந்தாலும் சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு 37க்கு ஒரு 20 தொகுதிகள் டு 15 தொகுதிகள் அவுட் ஆஃப் வந்து எடுத்தால் தான் மட்டும்தான் இந்த தடவை வெற்றி நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37.37%, 66,158 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில்
அவங்க 2006க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில 3 தேர்தல்லயும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு அ மிகப்பெரிய அளவில வந்து பாமகவோட இணைவு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால, இந்த தடவ பாமகவோட வந்து அவைங்க திமுக கூட்டணி இல்லாதது மிகப்பெரிய அளவில அவைங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா கருதப்படுது. ஏன்னா 2006 தேர்தலுங்கிறது மிகப்பெரிய அளவில அவைங்களோட கூட்டணியிலிருந்து அ ஏன்னா அ அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில ஒரு பரிச்சயமா அந்த வாக்குகள வந்து நாங்க நாங்க பெற்ற தொகுதியில உங்களுக்கு நான் ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு அசைன்மென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத மாரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வகையில 2006 தேர்தல் மிகப்பெரிய அளவில வந்து அவருக்கு ஒரு மறக்க முடியாத தேர்தலா இருந்திருக்கு. ஆனாலும் அத வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம். நாங்க வந்து இத அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சில ஊடகங்கள் எனக்கு தெரியப்படுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பாமகவோட அவைங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணதுனாலேயே 2016ல அவைங்க வந்து தோல்வி தழுவ வேண்டியதா போயிடுச்சு. 2011 தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எப்படின்னா, அவிங்களோட பொறுத்து தான். அவிங்க செய்யாம போனங்காட்டி தான் அந்த தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ, ஆனா 2016 தேர்தல் அவிங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கணிப்பான தேர்தலா இருந்திருக்கு. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இவிங்களோட இல்லாத காரணத்தினாலேயே, இந்த தொகுதிகள்லாம் அவிங்க இழக்க வேண்டிய நி நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 7.46% 13,204 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் வந்து அவிங்க பெற்றுட்டு தான் இருக்காங்க மக்களே. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தடவ டபுள் டிஜிட் வாக்குகளுக்கு செல்றதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் இருந்தும், தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால மிகப்பெரிய அளவுல நாம் தமிழருக்கு இந்த இடத்துல வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களோட கான்செப்ட் வந்து கொள்கை ரீதியான மக்கள வந்து அவிங்க ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவுல ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவரோட சீமான் அவர்களோட மைண்ட்ல இருக்கிறது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்கதா இருந்தாலும், தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பிளவுபட்டு இருக்காங்க. ஜாதி, மதம் அந்த மாரி ஒரு வேற்றுமைகள் கடந்து இருக்க காரணத்தினால, ஸோ அதெல்லாம் வச்சு ஒன்றிணைக்கிறதுங்கிறது கொள்கை ரீதியா ஒன்றிணைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நாம அதாவது அது வந்து ஊருக்கே தெரிஞ்ச உண்மையாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவிங்க வெற்றி பெறும் அளவிற்கு இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து நம்மளுக்கு அ நாம் தமிழருக்கு இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 13.05% 23,998 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 23,998 வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவுல மேலோங்கி இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலயும், ஏன்னா அவிங்களோட கழக நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவுல வந்து பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு இடத்துல அ ஏன்னா அவர் ஒரு பிரச்சார மேடைக்கு வந்தாலே மிகப்பெரிய அளவுல கான்ட்ரோவர்சிஸ் உருவாகுது அப்படிங்கிற காரணத்தினாலேயே, மிகப்பெரிய அளவுல வந்து அவர் வந்து மாற்றங்கள வந்து விரும்பாம, ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஆப்பரேட் பண்ணணும். ஏன்னா, அவரே பொதுவா சொல்லிட்டாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ, அதனால பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல அவரோட நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கு. ஏன்னா, டெபியூட் தேர்தல் தான். பட் ஆனா, இந்த மக்களோட நிலைய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாக்கு வித்தியாசங்கள பார்க்கறதுக்கு அவரும் ஆவலா இருப்பாரு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப மினிமமா வந்து இந்த வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு மேல வாங்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து கழக நிர்வாகிகள் அந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல ஸ்கோப் குடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த மாரியெல்லாம் கூட்டணிகள் அமைந்தால் மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 40.63% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, நால்முனை போட்டியில மும்முனை போட்டி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கூட்டணிகள் மேல நம்பிக்கையே இல்ல. ஸோ கூட்டணி கட்சிகளோட இணையாம அவங்களோட கொள்கை ரீதியா நாங்க வந்து வெற்றி பெற போறோம் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அதுக்கு திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வந்து சளைச்சது இல்ல. ஏன்னா, இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவுல இழுபறியா இருக்க போகுது மக்களே. ஸோ இந்த இழுபறி தேர்தல் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணும் ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே சரி பலத்த வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 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 எப்படி சொல்லணும்னா, ஒரு தமிழக கட்சி, ஒரு தேசிய கட்சி, ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிற மாரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்,
பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐஎம், தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற மாரி கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயும் 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேத்துக்கு எகெய்ன்ஸ்டா இவங்க இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், ஓபிஎஸ் அவர்கள் தரப்பும் வந்து ஒன்றிணைந்துட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில இது காலம் தான் பதில் சொல்லும். ஏன்னா காலத்த பொறுத்து தான் எல்லாமே நடைபெறும். பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட இருக்க காரணத்தினால 37.37% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு 5 to 8% வாக்குகள் இருக்கு. ஸோ அதை வச்சு திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் முற்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.46% வந்து மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தனிச்சு போட்டிட்ட அந்த வாக்குகள் வந்து இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகள் எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. கூட்டணிகள் அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வந்து நம்மளுக்கு காணாததா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப கூட்டணிகளோட இங்க செயல்பட மாட்டாங்க. அப்படி செயல்படாம தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழக தொடர்நிலை தனிச்சு போட்டிட்டா 13.05% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள்ஸோட ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏன்னா போன தடவ வந்து திமுக, அதிமுகவுக்கு போட்டவங்கலாம் கண்டிப்பா ஒரு 10 to 20, 15, 18% எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் 18% வாக்குகள் வந்து மொத்தமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த மாதிரி எப்படி வாங்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட பிரச்சாரங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியோட மக்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஆசையில தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற மக்களே. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஏன்னா எனக்கு பொறுத்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் ஏன்னா இதை நான் ஒவ்வொருத்தரா நான் அந்த அந்த வீடியோஸ்லாம் பார்க்க எனக்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்வம் உண்டாகுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்களே. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.